தோனியோட ஒன் ஆஃப் த லாஸ்ட் மேட்சா அவரோட கால்ல ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனா அந்த இன்ஜுரியை வச்சுட்டு இதுல இருந்து ரெக்கவரி வரது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு நார்மல் பீப்பிளையும் மஸ்ட் கம்பேர் வித் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரை கம்பேர் பண்ணும்போது இதுல இருந்து ரெக்கவர் ஆகி வரது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். அவரோட லெக்ல வந்து ஒரு பெரிய ஒரு சர்ஜரியுமே வந்து பண்ணியிருக்காங்க. கீபோர்ட் ஆபரேஷன் அண்ட் அத்தரைஸ்கோப் ரிப்பேர் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆபரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 கீ மாதிரி அவரோட கால்குள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ணி உள்ள கேமரா விட்டு வந்து உள்ள ஓப்பனா வந்து பாக்குறதுக்கு இந்த மாதிரி சர்ஜரி வந்து ட்ரை பண்ணுவாங்க. இதை தாண்டி வந்து இந்த ஒரு சீசனுக்காண்டி மட்டும் இந்த 2024 இந்த சீசன்ல விளையாடுறதுக்காண்டி ஐ மீன் பீப்பிள்ஸ் என்ஜாய் பண்ணணும், ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணணும், சிஎஸ்கே பிளேயர்ஸ் என்ஜாய் பண்ணணும், என்ன பிடிச்சவங்க எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற சொல்றதுக்காண்டி மட்டும் கிட்டத்தட்ட இந்த ஆபரேஷன் பண்ணி முடிச்சு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 90 இருந்து 100 நாள் வரைக்கும் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி இந்த 2024 இந்த சீசன் மட்டும் விளையாடுறதுக்காண்டி மட்டும் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள், ஒரு மிகப்பெரிய போராட்டத்தாண்டி தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு சீசனை வந்து விளையாண்டுருக்காரு அப்படிங்கறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது